ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். பதுளை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டுவர அரசு விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் பதுளை மாவட்டத்தில் ஏற்பட்ட பேரிடர் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களின் மீள்குடியேற்றம் மற்றும் சேதமடைந்த உட்கட்டமைப்புகளை சரி செய்வதற்கான பணிகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தியுள்ளார். ஊவா மாகாண நூலக அரங்கில் நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பேசிய அவர், தேவையான நிதியில் குறைபாடு இல்லை எனவும் ஒவ்வொரு அமைப்பும் பொறுப்புடன் இணைந்து செயற்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். பதுளை மாவட்டத்தில் 64,000க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டதோடு 418 வீடுகள் முழுமையாகவும் 7,700க்கும் மேற்பட்ட வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. இந்த நிலையில் வீதிகள், மின்சாரம், குடிநீர், கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட அவசிய சேவைகளை விரைவில் புனரமைக்கவும் ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு 25,000 ரூபாய் உதவித்தொகை விரைவில் வழங்கப்பட வேண்டும் என்றும், சேதமடைந்த விவசாய நிலங்களுக்கு நஷ்டஈடு வழங்கி விவசாயிகளை மீண்டும் விவசாயத்தில் ஈடுபடுத்த வேண்டும் என்றும் ஜனாதிபதி இதன்போது அறிவுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் அனர்த்த மற்றும் புனரமைப்புகளுக்கு வழங்கப்படும் பணத்தை திருப்பி அனுப்ப வேண்டாம் என்றும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். புலம்பெயர் தமிழர்கள் காணி வழங்க முன் வந்தால் அந்த காணிகளை மலையக மக்களுக்கு பெற்றுத் தருமாறு நாம் தயாராக இருப்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். அரசு நிலம் வழங்க மறுத்தால் அவர்களை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் குடியேறுவது குறித்து ஆலோசிக்கப்படும் என்று மனோ கணேசன் குறிப்பிட்டுள்ளார். கண்டி மாவட்டத்துக்கு அண்மையில் மேற்கொண்ட விஜயம் ஒன்றின் போது அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்கள் குழு ஒன்றை சந்தித்து உரையாடிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மலையக தமிழர்கள் கடின உழைப்பாளிகள் என்றும் அவர்களுக்கு விவசாயம் செய்யவும் பாதுகாப்பாக வாழவும் சொந்த காணிகள் தேவை. இந்த நிலையில் காணி வழங்குவது குறித்து நான் ஜனாதிபதியிடம் பேசியதாகவும் அவர் கூறியுள்ளார். எவ்வாறாயினும் மலையகத்தில் காணி கிடைக்காத பட்சத்தில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் குடியேறுவது ஒரு சாத்தியமான மாற்றாக இருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் வெளிநாடுகளில் உள்ள புலம்பெயர் தமிழர்கள் காணி வழங்க முன் வந்தால் அந்த காணிகளை மலையக மக்களுக்கு பெற்றுத்தர தாம் தயாராக இருப்பதாகவும் மனோ கணேசன் இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார். டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்கள் வாழ்வாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு ரஷ்யாவின் ஆதரவை வழங்குமாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார். சேதமடைந்த ரயில் மற்றும் சாலை கட்டமைப்புகளை சீரமைக்க உதவுமாறும் அவர் கோரியுள்ளார். இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவான் ஜஹாரியன் மற்றும் சஜித் பிரேமதாஸ் ஆகியோருக்கு இடையில் இன்று சந்திப்பு நடைபெற்றது. இந்த சிறப்பு சந்திப்பு கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவரின் அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. சந்திப்பின் போது டிட்வா புயலினால் மக்கள் எதிர்கொள்ளும் சவால்களை விவரித்து பேரிடர் பாதிப்புக்குள்ளான குடும்பங்களில் வாழ்க்கையை மீள கட்டியெழுப்புவதற்கு உதவி வழங்குமாறு சஜித் வேண்டுகோள் விடுத்தார். மேலும் இந்த நெருக்கடியான சூழ்நிலை ஏற்கனவே வழங்கிய உதவிக்கு இலங்கை மக்களின் சார்பில் நன்றியும் பாராட்டியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால வர்த்தக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது அவசியம் எனவும், அத்தகைய ஒத்துழைப்பு இலங்கையின் மீட்பு முயற்சிகளுக்கு மிகுந்த ஆதரவாக இருக்கும் என்றும் பிரேமதாச இதன் போது வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு மாநில அரசின் சார்பில் இலங்கையில் டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்குவதற்கான அனுப்பப்பட்ட 700 மெட்ரிக் டன் நிவாரண உதவி பொருட்களை எடுத்து வந்த இந்திய கடற்படை போர்க்கப்பல் INS கேரியர் திருகோணமலை அஸ்ரப் துறைமுகத்தை வந்தடைந்தது. இக்கப்பலை இறங்குதுறையில் வைத்து பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஷான் அக்மீன, மாவட்ட அரசாங்க அதிபர் WGM ஹேமந்தகுமார மற்றும் இலங்கைக்கான இந்தியாவின் ஜாழ் துணை தூதுவர் சாய் முரளி ஆகியோர் வரவேற்றனர். அதன் பின்பு உலருணவு பொருட்கள், ஆடைகள், குடிநீர், மருந்து பொருட்கள் அடங்கிய 700 மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்கள் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரவிடம் துணை தூதுவர் சாய் முரளியினால் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. இந்திய கடற்படையின் சாகர் பந்து நடவடிக்கை என பெயரிடப்பட்ட இம்மனிதாபிமான உதவி நடவடிக்கை கடந்த 27ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து இந்திய அரசினால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக துணை தூதுவர் சாய் முரளி ஊடகங்களுக்கு கூறியுள்ளார். அரசாங்கத்தினால் நிவாரண நிதியத்துக்கு பண்டாரநாயக்க ஞாபகத்த தேசிய நிதியம் 250 மில்லியன் ரூபாயை வழங்கியுள்ளது. இலங்கையில் ஏற்பட்ட திடீர் அனர்த்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிதியை பிரதமர் ஹரணி அமரசூரியவிடம் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க கையளித்துள்ளார். சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவால் பிரதமர் அலுவலகத்தில் இந்நிதி உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் புத்த சாசன, மத மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் ஹினித்துவ சுனில் செனவி மற்றும் பண்டாரநாயக்க ஞாபகத்த தேசிய நிதியத்தின் பணிப்பாளர் சபையின் உறுப்பினர்களும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது.
நாட்டில் ஏற்பட்ட பேரிடரால் பாதிக்கப்பட்ட பெற்றோரை இழந்த சிறுவர்கள் தொடர்பில் புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி பெற்றோரை இழந்த குறித்த சிறுவர்கள் சமூக நலன்புரி நன்னடத்தை மற்றும் சிறுவர் பாதுகாப்பு சேவை திணைக்களத்தின் கீழ் பாதுகாக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் பணிப்பாளர் ஷானிகா மலகொட இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அதிதீவிர வானிலையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களின் எண்ணிக்கை தொடர்பான தரவுகளை சேகரிக்கும் பணி மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சிடம் ஒப்படைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை டிட்வா சூறாவளி ஏற்படுத்திய பேரழிவுகளால் இலங்கையில் 2,75,000க்கும் அதிகமான சிறுவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கண்டி மாவட்டத்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக 35 மாணவர்களும் 10 ஆசிரியர்களும் உயிரிழந்துள்ளதாக மத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் நிகால் அலஹூன் தெரிவித்துள்ளார். இது குறித்து நேற்று இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் மேற்கொண்ட விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கண்டி மாவட்டத்தில் 97,850 பாடசாலை மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மாத்தளை மாவட்டத்தில் 8,500 மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நேற்று முன்தினம் நிலவரப்படி 25 மாவட்டங்களையும் பாதித்த மோசமான வானிலை காரணமாக 627 பேர் உயிரிழந்ததாகவும் 190 பேர் காணாமல் போனதாகவும் பேரிடர் மேலாண்மை மையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6,11,530 குடும்பங்களைச் சேர்ந்த 21,79,138 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டத்தில் அதிக எண்ணிக்கையிலான இறப்புகள் பதிவாகியுள்ளன. நுவரெலியாவில் 89, பதுளையில் 90, குருநாகலில் 61, கேகாலை 32, புத்தளம் 35 மற்றும் மாத்தளை 28 ஆகிய இடங்களில் மரணங்களின் எண்ணிக்கை கவலைக்குரிய வகையில் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. 27,663 குடும்பங்களைச் சேர்ந்த 89,857 பேர் பாதுகாப்பான மையங்களில் தங்க வைக்கப்பட்ட அந்த நிலையில் இந்த பேரிடர் காரணமாக 4,517 வீடுகள் முழுமையாகவும் 76,066 வீடுகள் பகுதிகளிலும் சேதமடைந்துள்ளன. நாட்டில் ஏற்பட்ட பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கியிருக்கும் தங்குமிடங்களில் கண் நோய்கள் பரவக்கூடும் என்று கண் மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சரியான சுகாதார பழக்கங்கள் பின்பற்றுவதன் மூலம் இந்த நிலைமையை தடுக்க முடியும் என்று கண் மருத்துவர் குசும் ரத்நாயக கூறியுள்ளார். குறிப்பாக பாதுகாப்பு முகாம்களில் மக்கள் குழுக்களாக கூடும்போது தொற்று நோய்கள் அதிகமாக ஏற்படும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கண்கள் சிவப்பு நிறமாக மாறும் போது அதனை நாம் கண்புண், கண் இமை அழற்சி என்று அழைக்கின்றோம். இது காற்று மூலம் பரவும் ஒரு நோய். இது விரைவாகவும் பரவக்கூடும். மக்கள் ஒரே இடத்தில் கூடும் போது இது போன்ற தொற்று நோய்கள் பரவல் அதிகமாகும். எனவே ஒருவருக்கு இந்த நோய் இருப்பது கண்டறியப்பட்டால் அடிக்கடி கண்களை தொடுவதை தவிர்ப்பது மிகவும் முக்கியம். ஏனெனில் இந்த நோய் பரவ தொடங்கினால் ஏனையவர்களுக்கு பரவும். இது தேவையற்ற உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் வடக்கு கடற்கரையில் 7.6 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதன் விளைவாக 40 சென்டிமீட்டர் உயரமான சுனாமி அலைகள் உருவானதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த சுனாமி அலைகள் ஹோக்கைடோ மாகாணத்தில் உள்ள உரகாவா நகரத்தையும் அமோரி மாகாணத்தில் உள்ள முட்சுஓகவாரா துறைமுகத்தையும் தாக்கியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உள்ளூர் நேரப்படி நேற்று இரவு 11:15 மணியளவில் 7.6 ரிக்டர் அளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதை அடுத்து அந்நாட்டின் வானிலை ஆய்வு மையம் உடனடியாக சுனாமி எச்சரிக்கையை விடுவித்திருந்தது. ஹொக்டேயுடோ, அமோரியா மற்றும் இவாட் மாகாணங்களுக்கு 10 அடி உயரம் வரை சுனாமி அலைகள் எழுப்ப வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டு வானிலை ஆய்வு மையம் இந்த சுனாமி எச்சரிக்கையை விடுத்திருந்தது. அமோரி கடற்கரையில் இருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் நிலநடுக்கத்தின் அளவு ஜப்பானிய குடியிருப்பாளர்களை மின்சாரம் இல்லாமல் தவிக்க வைத்ததுடன் அமோரி மாகாணத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் பலர் காயமடைந்துள்ளனர். ஜப்பானிய பிரதமர் நிலநடுக்கத்தால் 3 கட்டட மீட்பு பணிகளை அறிவித்ததுடன் அவசர கால பணிக்குழு ஒன்றையும் நிறுவினார். அத்துடன் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் விரைவில் வெளியேறுமாறு ஜப்பானிய அரசாங்கம் அறிவுறுத்தியமை குறிப்பிடத்தக்கது.